விடாமுயற்சி. அதாவது ரசிகர்கள், அஜித் ரசிகர்லாம் இந்த பொங்கல் தல பொங்கல் நம்ம மகிழ் திருமேனியும் அஜித்தும் சேர்ந்து வேற லெவல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விருந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக காத்திருந்தாங்க. ஏன்னா அஜித்தோட கடைசி படம் துணிவு வந்து பார்த்தீங்கன்னா 2023 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நடுவில் எந்த ஒரு அஜித் படமும் ரிலீஸ் ஆகலை. அவர் வந்து முழுக்க முழுக்க விடாமுயற்சியில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸு அப்படின்னு அஃபீஷியலாக கன்ஃபார்மாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் போஸ்டர் ரிலீஸ் கொண்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பொங்கல் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிற போது சொல்லிட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர அப்செட்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ரசிகர்கள் வந்து மகிழ் திருமேனியை திட்டுறதும் இன்னும் பல ரசிகர்கள் லைக்கா டீமை திட்டுறதும் தொடர்ந்து நடந்து தான் இருந்துச்சு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அஜித்தோட வெறித்தனமான ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஜித்தையே குற்றம் சொன்னாங்க. அஜித் மட்டும் ஒழுங்காக ஆரம்பத்துலேருந்தே ஷூட்டிங் போயிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. அவருக்கு முழுக்க முழுக்க கவனம் பைக் ரேஸ்லையும் கார் ரேஸ்லையும் தான். இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கு காரணமே உட்கார வச்சதே சினிமாவும் இந்த ரசிகர்களும் தான். ஸோ அவர் ரசிகர்களை தான் கண்டுக்க மாட்டாருன்னா படங்கள் நடித்து கொடுக்குறது கூட அவருக்கு என்னத்தை போய் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இந்த விஷயத்த அஜித் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரில. இப்போ வந்து அதிரடியாக சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காராம். என்ன அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்கிட்ட நம்ம அஜித் அவர்கள் நேரடியாகவே சந்தித்து மீட் பண்ணி இந்த படம் ஏன் ஜனவரி 14க்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியாது, என்னதான் பிரச்சனை, என்னதான் பஞ்சாயத்து, என்ன கொடுக்கல் வாங்கல் பட பிரச்சனையா இல்லை அனிருத் பிஜிஎம்ல லேட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி களமிறங்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையாக நோண்டி நொங்கெடுத்துட்டு இருக்காராம் அஜித் அவர்கள். இன்னும் 2 நாட்களில் அஜித் அவர்களுக்கு எல்லா விஷயமும் கைகொண்டு வந்தால் அவர் இந்த படத்தை நிச்சயமாக பொங்கலுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்து வராம். ஆனால் அது 2 நாளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பொறுத்து தான். ஏன்னா லைக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்திட்ட ஜூம் காலில் சொன்னாலும் கூட அவராக களத்தில் இறங்கி விசாரிக்கிறாரு என்ன டிபார்ட்மெண்ட்டில் எங்கே கோளாறு நடந்துச்சுன்னு. சரியாக மட்டும் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா அவர் நினச்ச மாதிரியே இந்த விடாமுயற்சி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ பொறுத்தது பார்ப்போம் அஜித் இந்த 2 நாள் ரைடில் என்ன அவருக்கு தெரிய போகுது, என்ன ஒரு முடிவுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு.